ரீசனிங் வந்து சேம் பினாக்கல் தான். இது கண்டிப்பாக வாங்கலாம். பினாக்கல் உங்களுக்கு இது மேக்ஸை விட இது நல்லா எப்படி சொல்கிறதுனா, நம்ம டைம் இருக்காது மேக்ஸ்க்கு. ரீசனிங் வந்து நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம். முடிச்சுட்டு இதில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுவும் அதே தான், சேம் எல்லா கண்டென்ட்டும் இருக்கும். நம்ம முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிக்கலாம், ஆன்சரும் இருக்கும். ஸோ உங்களுக்கு அது எதுவுமே கஷ்டம் இருக்காது. நெக்ஸ்ட்டு அது மாதிரி சேனல்ஸ் வந்து அதே தான், சேம் வந்து நிறைய சேனல்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன காமனாக இருக்க சேனல்ஸை நீங்கள் போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இங்கிலீஷ்க்கு சொன்னது இந்த சந்திர மேக்ஸ் சார் சேனல், அப்புறம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் அந்த சேனல் சார் நேம் எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன். நீங்கள் மேக்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். மேக்ஸுக்கு நீங்கள் ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன், அவர் வந்து ரீசனிங்கும் போடுவார், மேக்ஸும் போடுவார் அந்த சார். நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சிடபிள்யூஎஸ்சி, அதில் வந்து ரீசனிங் போடுவாங்க நிறையா. ஏன்னா பேங்கிங் ரிலேட்டடாக இருந்தாலும் அவங்க போடுற பேசிக்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசனிங்க்கு வந்து சொல்லிட்டேன்னா சேனல், ரீசனிங்க்கு வந்து ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் பார்க்கலாம், டாக் வித் ஜாக் பார்க்கலாம், சந்திர மேக்ஸ் சேனல் பார்க்கலாம். இப்போ கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் பரம எஸ்எஸ்சி இருக்குல்ல, அவங்க பிடிஎஃப் மட்டும் போதும். இல்லை எனக்கு இது படிக்க புரியல அப்படின்னா நீங்கள் வந்து டாக் வித் ஜாக் இருக்குல்ல, அவங்களோட சேனலில் வந்து வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அப்புறம் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறைய அந்த டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வீடியோஸ் கிடைக்கும். மோஸ்ட்லி நான் நிறைய சேனல் சொல்லியிருப்பேன், நீங்கள் அதிலே போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் புதுசாக வேணால் சர்ச் பண்ணி, இல்லை எனக்கு இதை விட பெஸ்ட்டாக சேனல் தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச சேனல்ஸ் தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு எல்லோரும் கேட்ட ஜென்ரல் நாலேஜ் வந்து நான் லூசன் புக் தான் ஃபாலோ பண்ணுறேன். லூசன் புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். இந்தியன் ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு இது படிக்கிறது புரியல அப்படின்னா நீங்கள் வீடியோஸ்லாம் சர்ச் பண்ணிக்கலாம். வீடியோஸ் வந்து எதில் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் அந்த டாபிக் போட்டாலே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நிறையா. இப்போது இந்த அண்டர் 247 இருக்குது, வேண்டா ரேஸ் இருக்குது. அப்புறம் வந்து இவங்க சந்திர மேக்ஸ் சார் வீடியோ இப்போ 2.0 ஒன்று இருக்குல்ல, அந்த வீடியோஸில் கூட நிறையா போடுறாங்க. அப்புறம் நான் பெய்ட் கோர்ஸ் வாங்கணும்னு சொன்னால சந்திர மேக்ஸ் சார் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அது இன்னும் இருக்குது, ஆக்சுவலி 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது, முடிய போகுது ஆக்சுவலி. ஸோ அதை தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஃப்ரீ கண்டென்ட்டும் நல்லாவே இருக்குது, எல்லா இதுலேயும் நல்லா இருக்குது. நீங்கள் அதை சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி டிஏசின்னு ஒரு தமிழ் ஆஸ்பிரண்ட் கிளப் சேனல், அவங்க சேனல் இருக்குது. அப்புறம் வந்து பரமர், அவங்களோட நோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா இருக்குது நம்ம அவைலபிள் சோர்ஸஸ். நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா சொல்கிறதா நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இந்த நியூஸ் அண்ட் கண்டென்ட் எனக்கு பத்தவே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்னொரு புக் வாங்கலாம். இந்த புக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 100% வந்து பாஸ் ஆகிடுவீங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? அது என்ன புக்குன்னு பார்க்கணுமா? காமிக்கிற பாருங்க, இந்த புக்கு தாங்க. எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இப்படி காட்டினா தெரியும்னு நினைக்கிறேன். இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலி யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் யூஸ் பண்ணுறது. ஆக்சுவலி இந்த புக் வந்து யூபிஎஸ்சி படிக்கிறாங்க, சிவில் சர்வீஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணுறது அரிஹண்டில். இதோட ப்ரைஸ் வந்து நான் வாங்குறப்ப 1350 வாங்கணும்னு நினைக்கிறேன். அது கூட வந்து இந்த மாதிரி ரிவிஷனுக்குன்னு ஒரு புக் கொடுப்பாங்க. ஆக்சுவலி நான் இதை வாங்கினது வந்து பாருங்கள் 2022 வாங்கினேன். அப்போ எல்டிசியோ யூடிசியோ இதோ வந்துச்சு பாண்டிச்சேரி தான். சரி இதை வாங்கினா வந்து பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் வாங்கினேன்னா அதோட வாங்கி இப்போ அது என்ன நிலைமையில் இருக்கிறேன்னா ஒன்றும் இல்லைங்க, எதுவுமே நான் படிக்கவே இல்லை, அதான் விஷயம். நல்லா ஒரு ஓரமாக இருக்குது. இதெல்லாம் வாங்காதீங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்காதீங்க. யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் கண்டிப்பாக வாங்கலாம். இப்போ நம்ம மாதிரி இருக்கவங்க அதுக்காக நான் வந்து இதை வாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் நினச்சிக்காதீங்க. நல்லா எல்லா கண்டென்ட்டுமே இருக்குதாங்க. ஆனால் இதில் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு தெரியல, ஆனால் ரொம்ப டெப்த்தாக இருக்குது. அந்த அளவுக்கு போகுமா நம்ம இதில் அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் வேணும் நான் கோ த்ரூ பண்ணி பார்க்கணும் ஒன்ஸ் அப்படின்னா நீங்கள் வேணால் வாங்கி ரெஃபர் பண்ணிக்கோங்க. என்னோடய சஜஷன் வேணான்னு சொல்வேன். இதை நானே வாங்கி 2022 வாங்கினேன்னா 2022 வாங்கினேங்க. இப்போ வரைக்கும் நான் திறந்து பார்த்தது இல்லை, உங்களுக்கு வீடியோ காமிக்கிறதுக்காக திறந்து பார்த்தேன், அவ்வளோதான். ஏன்னா அந்த டைமில் வந்து நான் ஒர்க் போயிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு படிக்கவும் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ஒரு பேஜை இப்படி திருப்பி பார்த்தேன், அப்படியே கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு. என்னடா இவ்வளோ பெரிய புக் படிக்கணுமா? மோஸ்ட்லி புக்ஸ் வந்து இந்த மாதிரி பெருசாக வாங்காதீங்க. ஆக்சுவலி அது சொல்கிறது சஜஷன் வந்து இதுதான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதை பார்க்குறப்பே நமக்கு மனப்பாயிடும், ஐயோ எவ்வளோ பெரிய புக்கா அப்படின்னு. ஸோ அதனால் நம்ம மாதிரி நார்மலாக படிக்கிறவங்க இதை வாங்க தேவையில்ல. கண்டிப்பாக நான் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் வாங்கலாம். யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் வாங்கி நீங்கள் படிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து ப்ரிசைஸாக ஒரு சின்ன ரிவிஷன் புக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதையும் நான் அதில் பார்த்தது இல்லைங்க, இது ஒரு மூலையாக தான் இருக்குது. ஆனால் எல்லாமே இருக்குங்க இதில். உங்களுக்கு ஒரே புக்காக வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். தெரியுதா, இண்டெக்ஸில் எல்லாமே இருக்குது. கம்ப்யூட்டர் எல்லாமே இருக்குது, பயாலஜி எல்லா டாப்பிக்குமே இருக்கும். நான் ஒரே புக்காக எனக்கு எல்லா கண்டென்ட்டும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கிக்கலாம். அதுக்கு நான் கேரண்டி.
கண்டென்ட் வந்து இதில் கம்மியாக இருக்குதுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக இதை வாங்கிக்கலாம். கொஷின்ஸும் பின்னாடியே இருக்கும். நியூஸ் சேனலில் என்ன பிரச்சனைனா நம்ம கண்டென்ட் மட்டும்தான் இருக்குங்க, நமக்கு கொஷின்ஸ்லாம் இருக்காது. வெறும் கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும். நம்ம கொஷின்ஸ் வந்து நெட்டில் தேடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இது முக்கியமான கேள்வி என்னவாக இருக்கும்னு எனக்கு தெரியும். புக்ஸு சொல்லிட்டீங்க, யூடியூப் சேனல் சொல்லிட்டீங்க, நீங்கள் மார்க் எதில் போடுறீங்க அப்படின்னு. மார்க்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் புக் ஆப் இருக்குல்ல, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆலிவ் போர்ட் சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணலாம். நிறைய ஃப்ரீ மார்க் எல்லாமே இருக்குங்க, நீங்கள் அதை தேடி நீங்கள் அதை போடலாம். இல்லைனா இந்த 2 நான் மோஸ்ட்லி டெஸ்ட் புக்லேயே நான் போட்டுப்பேன். ஏன்னா அதை நான் வாங்கி வச்சுருக்கேன். ஆக்சுவலி ஆஃபர் போடுவாங்கள்ல, அந்த டிஸ்கவுண்ட் டைம் நீங்கள் வாங்கிக்கோங்க. அது 300 அந்த மாதிரி தான் வரும் 1 இயருக்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி டைமில் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் எல்லாமே கண்டிப்பாக போதும். நீங்கள் இதுக்கப்புறமும் நான் ஏதாவது புக்ஸ் வாங்கி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் NCERT ஃபுல் 6th to 12th வேணால் படிச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கப்புறம் போய் அவுட் சோர்ஸ் எதுவும் தேடாதீங்க. எல்லாமே கால் பண்ணி NCERT யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எனக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் NCERT ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். உங்கள் டவுட்லாம் நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து எந்த யூடியூப் சேனல்லையும் சொன்னதில்லை, நான் வந்து நம்புறேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே எல்லோரும் எப்படி சொல்லுவாங்கன்னா கண்டென்ட்டு ஒரு சிலது மட்டும் தான் சொல்லுவாங்க, சில புக் சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் இதில் எல்லாமே ஹோலாக நான் என்ன யூடியூப் சேனல் ரெஃபர் பண்ணேன், என்ன வந்து புக்ஸ் ரெஃபர் பண்ணுறேன், மார்க் எதில் போடுறேன், எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இது 1.5 இயர்ஸ்க்கு மேலே நான் சர்ச் பண்ணி எல்லா இடத்துலேருந்து எங்கெங்கே இருக்குது சோர்ஸஸ் அதை கண்டுபிடிக்கவே எனக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால உங்களுக்கு நான் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இதை மாதிரி இந்த வீடியோவை பல பேர் பார்ப்பாங்கள்ல, ஸோ அவங்க வந்து தெரிஞ்சால் அவங்க நமக்கு கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா நான் சொன்ன யூடியூப் சேனல்ஸ் மட்டும் இல்லாமல் நிறையா அவங்களுக்கு தெரிஞ்சால் அதோட பெஸ்ட்டாக இருக்க சேனல்ஸ் சொன்னாங்கன்னா நம்மளும் அதை யூட்டிலைஸ் பண்ணிப்போம். என்ன சொல்லியிருப்பேன்னா CWC அந்த சேனல் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ரதினா குவான்ஸ் அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் தேடி சர்ச் பண்ண தேவையில்லை. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனால் நான் இன்னும் கண்டென்ட் நிறையா போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போதைக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ ஆனால் நான் கொடுக்குற வீடியோ எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வர்த்தாக தாங்க இருக்கும், எதுவுமே வேஸ்ட்டாக இருக்காது, உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம பாண்டி எக்ஸாம் பேஸ் பண்ணி எந்த ஒரு வீடியோவும் நான் டெய்லியும் வந்து குவிசஸ் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை ஆன்சர் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் வந்து டெய்லியும் அதை போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதை நான் எக்ஸாம் ஃபுல்லாக நம்ம பாண்டி எக்ஸாம் எல்லாம் முடிகிற வரைக்குமே நான் அதை கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணுவேன். வீடியோ ஷார்ட்ஸ் டெய்லியும் போட்டுருவாங்க. வீடியோ ஆனால் ஒன்ஸ் நான் எல்லாமே இந்த மாதிரி லென்த்தியான வீடியோ நான் போடுறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் மொத்தமாக சேர்த்து வச்சு. ஸோ ஷார்ட்ஸ் வந்து டெய்லியும் நீங்கள் பார்க்குறீங்க அந்த மாதிரி நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ எதாவது நடுவில் எதாவது டவுட் இருந்தால் ஈஸியாக இருந்தால் அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் எதாவது இருந்தால் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக போட்டுறேன். நீங்கள் கண்டிப்பாக அதை பாருங்கள். சப்போஸ் என்னால் ஷார்ட்ஸ் போட முடியல அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்படின்னா நான் போஸ்ட் அந்த இதில் இருக்கலாம், நான் அதில் குவிசஸ்லாம் இருக்குல்ல அதிலே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக என் சேனல் வந்து உங்களுக்கு வர்த்தாக தாங்க இருக்கும், எதுவுமே வந்து வேஸ்ட் கண்டென்ட்லாம் இருக்காது. நான் ட்ரிக்ஸ் கூட இப்போ நான் போட ஆரம்பிச்சிருக்கேன். அந்த G7 கூட நான் போட்டிருந்தேன், நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.